காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. டே குரு, இப்படி மாறி மாறி பாத்துட்டு இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. கடக்கடான்னு விளையாடி ஜெயிச்சு 100 பாயிண்ட்க்கு போயிட்டு அவங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே. ஏன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? மீ உங்க கல்யாணம் நடந்த அன்னைக்கு எனக்கு உங்களை முழுசா கூட தெரியாது. இதுல என்னையும் சேர்த்து பழிவாங்கன்னா என்னையா அர்த்தம்? அத நீ உன் அண்ணன் கிட்டதான் கேட்கணும். நான் அவனை மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு விஷயத்த சொன்னேன். மோட்டிவேட் பண்றதுக்கா? ஆமாண்டா, நீ உன் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்தியா? உன் அண்ணன் டைஸ உருட்டாம அவன் பொண்டாட்டிய பாத்துட்டு நின்னான். மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு விஷயத்த சொன்னேன். சட்டு புட்டுன்னு விளையாடி 100 பாயிண்ட்க்கு போயிட்டு உன் வேலையை ஆரம்பின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா உன் தம்பி சீனியர் ஆயிடுவான்னு மட்டும் தான் சொன்னேன். பயந்து போய் உன்னை தூக்கிட்டு வந்துட்டான். எப்படி உன் அண்ணன் பாசம் பிரமாதம்ல? டேய், என்னையா முறைக்கிறேன்? என் பார்வையே அதுதான். இருந்தாலும் நீ என் தம்பி தானே. குற்ற உணர்ச்சியில நீ நொந்து நூடுல்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். எது குற்ற உணர்ச்சியா? ஆமாண்டா, நீ இல்லனாலே என் அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆவுன்னு வசனம் எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சவன். இப்ப இது மட்டும் எனக்கு முன்ன நடந்துட்டுனா காலையில துக்கம் உன் தொண்டை அடைச்சிரும்ல. யாருக்கு? எனக்கா? ஆமாண்டா, நீ என் கழுத்தை பிடிச்சி யோ அண்ணா, என் வாழ்க்கையில எவ்வளவு கொள்கை எல்லாம் வச்சிருந்தேன். என் அண்ணனுக்கு பிறகுதான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண வச்சிட்டீங்களேன்னு காலையில என் கழுத்தை பிடிச்சேனா. ஐயோ, அந்த பாவத்தை எல்லாம் என்னால சுமக்க முடியாது. அதான் உன்னை வந்து கூப்பிட்டேன். குரு, அடியே, அப்பவே சத்தம் கொடுக்காதன்னு சொன்னேன். என் அத்தா உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. சர்ப்ரைஸா நம்ம பண்ண போறாங்க. பேசாம நின்று. ஏண்டா யோ, காலை விளையாடுமா? சேச்சா, காலை எல்லாம் விளையாண்டாண்டா. டைஸ உருட்டி 100 பாயிண்ட்க்கு போயிட்டு தாராளமா உன் வேலையை பார்க்க போலாம். நீ இதுல உன் அண்ணன் ஜெயிச்சா உன் அண்ணன் ஃபர்ஸ்ட் போலாம், நீ ஜெயிச்சா நீ ஃபர்ஸ்ட் போலாம், நான் ஜெயிச்சா நீங்க 2 பேரும் ஜெயிக்கிறது வரைக்கும் உங்க 2 பேரையும் பாத்துட்டு இருப்பேன். இதெல்லாம் ஒரு கேம். என்கரேஜ் பண்ணனானா நான் கை தட்டி என்கரேஜ் பண்றேன். என்னோட அன்பு பைத்தியம் நீ உன்னதாண்டி அன்பு பைத்தியம். இந்த ஆள் என்ன சடனா பல்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டி உனக்குலாம் வீட்ல வேலை வெட்டியே இல்லையா? அம்மா, உன் பொண்ணு முத யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்க? தியா வீட்ல எல்லாரும் ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்றதுக்கு ஆர்த்தி அண்ணி கூட மறந்துட்டாங்களாம். அதான் அவங்க சார்பிலே ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிட்டு வாங்கன்னு எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. மைவ ஆர்த்தி அண்ணி பாக்குறாங்க. உன் குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு உனக்கு இப்ப என்டர்டைன்மெண்ட் தேவையாடி? சரியான அன்பு பைத்தியம். என் புருஷன் பைத்தியம் தானே சொல்றான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்ன தம்பி, இப்ப எதுக்கு இவ்வளவு சிரிப்பு? அதுவா, இது வரைக்கும் இவன் கிட்ட தனியா மாட்டிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாதிரி இருந்தது. இப்ப கம்பெனிக்கு நீயே வந்துட்டேலா. எனக்கு கிடைக்காதது என் தம்பிக்கும் கிடைக்கல. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமாடா? அடச்சி, ஏன் நீ எல்லாம் ஒரு அண்ணனாயா? உன் ஆளுக்காண்டி அந்த அரசு கிட்ட எல்லாம் மோதி சண்டை போட்டு இந்த இம்சை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருக்கா? டேய், என்ன என் நண்பனை பத்தி மட்டும் தப்பா பேசாத. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தீ குளிப்பேன். அத செஞ்சு தொலையாண்டா. மச்சான், உன் பாசத்தை காமிக்கிறதுக்காக நீ குரு ரூம் முன்னாடி தூக்குல தொங்குவேன்லாம் சொன்னியே. என் பாசத்தை காட்டுறதுக்காக நான் தீ கூட குளிப்பேன்டா. போட்டாம், நான் இப்ப துக்கப்படுறதுக்கு காரணமே நீதான்டா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூடவே வச்சுட்டு சுத்திட்டு தெரியும் பாத்தியா? மச்சான், உங்களுக்கு எதிரி நான் இல்ல. நீயா நானான்னு பேச்சுல அடிச்சு காட்டாம கேம்ல அடிச்சு காட்டுங்க. டைஸ உருட்டி தொலை. தம்பி குரு, டைஸ உருட்டியா? எல்லாம் என் நேரம்டா. இவனுங்க கூட தங்கின பாவத்துக்கு இதுவும் தேவைதான், இன்னமும் தேவைதான். டேய், டைஸ் உருட்டி 1 போட சொன்னா 4 போட்டுருக்கேன். அப்படிங்க, நீ மட்டும் கொஞ்ச நேரம் வாய் திறக்காம இருந்திருந்தியானா இப்ப இந்த பஞ்சாயத்தே இல்ல. மச்சான், பேசிட்டே இருந்தீங்கன்னா இங்க ஒன்னும் நடக்க போறது இல்ல. குடு நீ உருட்டு பாக்கலாம். உருட்டுறேன். உன் மூளையும் சேர்த்தே உருட்டுறேன் பாரு. இப்போ சாம், எப்படியாச்சும் 1 போட்றேன். டேய், எனக்கு ஒண்ணு விழுந்துட்டடா. அடச்சே, நீ ஒண்ணு கவலைப்படாதாமோ. இந்த கூட்டத்துல இருந்து உன்னை என்ன 10 நிமிஷத்துல நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். டேய், இருடி. இப்பதான் இன்ட்ரெஸ்டா போகுது. இந்த அன்பு பைத்தியத்துக்கு வர வேலையே இல்ல. டேய் சாம். டாடி, நல்ல கலரா சூஸ் பண்ணுடா. நீ ஜெயிக்கிற, வெற்றி நமதே. டாடி, அப்ப நானு நீ ஜெயிக்கிறதுக்கு பிறந்த வேண்டாம். இவனுங்க 2 பேருக்கு நடுவுல நம்ம மாட்டிப்போம் போல இருக்கே. அதுக்குதான் சத்தம் போடாம பாத்துட்டு இருங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? மச்சான் உருட்டுறான். நான் எங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டா நீ எங்க விளையாட வச்சிருக்க என்ன? மச்சான், ஏன்டா நீங்க 2 பேரும் இப்படி சின்சியரிட்டி இல்லாம விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன பாரு, இப்பதான் 1ல கொண்டு வச்சிருக்கேன். இனிமே நான் 100 பாயிண்ட்க்கு போறதுக்குள்ள நீங்க எல்லாம் ஒரு தூக்கம் தூங்கினாலும் தூங்கிருவீங்க.
நானே எவ்வளவு எனர்ஜியா இருக்கேன் பாரு. நீ இருப்படா, நீயா இருக்க மாட்டேன். அவ இருக்கா, இல்லனா இதை நான் சொல்லிருப்பேன் பாத்துக்கான். மச்சான் உருட்டுறா. சை சாம், எப்படியாவது உருட்டி ஒரு 6 வர வச்சிரு. அட்ட டே குரு, நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க? விளையாட்டுல சின்சியாரிட்டி இருக்கானடா. யோ போயா. சூப்பர் சாம். 1 2 3 4 5 6 வச்சு மேல யாரு? இப்ப பாரடி பொண்டாட்டி, நான் யாருன்னு காட்டுறேன். மச்சான் பேரு மதுரை. 1 2 3 4 5 6. இப்ப பாருங்கடா. டே புருஷ், சூப்பர் சூப்பர். ஸ்வைங். சாம், எப்படியாவது ஒரு 4 போட்டுடா. ஹாய் மச்சான். ஹாய். இப்ப நான் உருட்ட போறேன், 4 போட போறேன். அதுக்கு பிறகு ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு விழ போகுது. நான் பாட்டுக்கு போயிருவேன். நீ அப்புறம் உன் வேலையை பாருடா, நான் ஒன்னும் தொல்லை பண்ண மாட்டேன். முருகா, இந்த ஆளை எப்படியாவது சரசரான்னு இறக்கி கீழே கொண்டு போட்டுரு. இந்த ஆள் தப்பிச்சா அது பிறகு நான் தப்பிக்கவே முடியாது. இந்த அன்புக்கு நான் தான் என்டர்டைன்மெண்ட். உருட்டு மச்சான். ஒரு நண்பனா நீ ஜெயிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். பாத்தீங்களா, என் புருஷனுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம். படிச்சிரு வண்டி, வாயை முட்டு உட்கார்ந்துரு. சாந்தியே இல்லாத இவன் கிட்ட சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா இப்படிதான் உட்காந்து பொறம பதம் விளையாட வேண்டியதா இருக்கும். டேய் உருட்டா, உனக்கு 4 விழுந்ததுன்னா நீ ஆகா ஓகோன்னு மேல போற. சாம், 4 4ன்னு சொல்லிட்டே உருட்டு. டேய் 4க்கு போச்சோன்னா 5க்கு போயிருக்க ஒரேடியா. அன்னைக்கு நான் பட்ட துக்கத்துக்கு எல்லாம் கடவுள் பார்த்து தாண்டா இருக்காரு. இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியலப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதடி, பாத்துக்கலாம். டேய் உருட்டி தோல. ஏன்டான்டானே. எனக்கு சாம பார்க்கும்போதுதான் பாவமா இருந்தது. இப்ப குருவை பார்க்கும்போது பாவமா இருக்குங்க. என் புள்ள பாவம். இவனுங்க பஞ்சாயத்துல என்ன இப்படி உட்கார வச்சுட்டானுங்களேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. மனசுக்குள்ள அன்ப ஒரு பக்கமா திட்டிட்டு இருக்கான், சாம ஒரு பக்கமா திட்டிட்டு இருக்கான். இவ வேற வாங்காத்தான்னு கதவு திறந்தா. யார் ஜெயிக்கிறாங்களோ என்னமோ, இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம். இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மோ மச்சான், இந்த தடவை நான் உனக்கு மூவ் பண்றேன். பயப்படாதடா. இந்த தடவை 1 2 3 4 எல்லாம் போக மாட்டேன். ஸ்ட்ரைட்டா போய் கீழே வந்துடுறேன். ஸ்வைங், ஸ்வைங். டேய், அம்மோ எனக்கு நல்ல தூக்கம் வருது. நான் ரூம பூட்டிட்டு போய் தூங்க போறேன். நீ எப்ப வேணாலும் விளையாடி முடிச்சிட்டு ஹால்ல தூங்கு. அம்மோ அம்மா பொம்முன்னு எதனா சொன்னா வாயிலே அடிச்சிடுவேன். பொடி பழைய காட்டுறேன். ஏன் இப்ப உனக்கு தூக்கம் தான் முக்கியமா? தூக்கம் தாண்டா வருது, தூங்க தான் போறேன். அதுவும் கதவை பூட்டிட்டு தான் தூங்க போறேன். அப்ப நானு நீங்க எங்கயாவது படுத்து தூங்கு, காலையில பாக்கலாம். அடியே, என்ன தாலி கட்டினதான் என்னமோ சொன்னேன். ம், அதான்டி, என் புருஷனோட வெற்றிக்கு தான் நான் காரணமா இருப்பேன். எப்படியாவது அவனை எல்லாத்துலயும் ஜெயிக்க வைப்பேன். அப்படி இப்படி சொன்னியே. இப்ப என்னடா தோத்ததும் கழட்டி விடலான்னு பாக்குறேன். தூக்கம் வருதுடா எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஜெயிக்கிறது வரைக்கும் இங்க பாரு. முத நாளே நான் தோத்த உடனே என்னை விட்டுட்டு போலான்னு பாக்குறியா? சத்தியமா தூக்கம் வருது சாம். என்னங்க விட்டுருங்க. இருடி, அன்னைக்கு எப்படி எல்லாம் என்ன கடுப்பேத்தனான். கண்ணசாம், தோல்விதான் வெற்றியோட படிக்கட்டு. யோ டாடி, நானே கடுப்புல இருக்கேன், அமைதியா இருந்துருங்க. இவனை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். என் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம பேசுறான். இந்த கண்ணா, இருந்தாலும் சொல்றேன், தோல்விதான் வெற்றியோட படிக்கட்டு. இங்க பாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் 100 பாயிண்ட்ல போய் உட்கார போற. சரி மச்சான், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஒரு போன் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். டேய் போன் வந்துட்டா? நீ இல்லனா உனக்கு பதிலா விளையாட முடியாதுல, நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நீ கவலையே படாதடா. எனக்கு பதிலா என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் விளையாடுவாங்க. பயத்துக்குள்ள இருக்குல்ல எங்க பாப்பா, என் ஒய்ஃபும் என் பாப்பாவும் எனக்காக விளையாடுவாங்க. நான் பேசிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அதுக்கு முன்ன யாராவது வின் பண்ணீங்கன்னா ரூமுக்குலாம் போயிடாதுங்கடா. நான் வந்து ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லணும்ல. அட போங்கயா. டேய் எனக்கு தூக்கம் வருது, வா போலாம். ஏய் இருடி, இல்லன்னா திருப்பி வந்து கதவை தட்டிட்டே இருப்பான். பாரு, உடைச்சு போட்ட கட்டில வேற அங்க தூக்கி போட்டிருக்கான். நான் அதை மாத்திரத்துக்குள்ளே வந்துருவான். அதனால வெயிட் பண்ணு. டேய் சத்தியமா எனக்கு தூக்கம் வருது. நீ ஒண்ணு பண்ணு, உன் ஃப்ரெண்ட் மனச குளிர வச்சிட்டு வா. நாளைக்கு பார்க்கலாம். அம்மோ, யார கூப்பிட்ட? நீங்க 2 பேரும் இப்ப ஃபன் பண்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. அப்படின்னா ஐ அம் ரியலி சாரி மம்மி. ஃபன் பண்ற மூட்ல எல்லாம் நான் இப்ப இல்ல. டேய், எந்திரிச்சு ரூமுக்கு போ. குரு ஒன்னே தான். இவனுங்க ஆள் கிடைக்கலன்னா திருப்பியும் வந்து கதவு தட்டுவானுங்க. எனக்கு எதுக்கு அந்த பஞ்சாயத்து? ஆமா, அதுவும் சரிதான். அவன் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். நீ உன் ரூமுக்கு போ. எந்திரிச்சு எங்க? அதான் கட்டில உடைச்சு போட்டிருக்கானே. உங்களை கலாய்க்கிறதுக்காக கொஞ்ச நேரம் உட்கார வச்சு வம்பு பண்ணிட்டு இருந்தான்.
நீ போனது இடது பக்க ரூம், வலது பக்க ரூம்ல தான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஆ? என் மம்மி இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு அன்பு தான் கேட்டான். நாங்க சரி போனா போதுன்னு விட்டுட்டோம். மம்மி இப்பவாத்து சொன்னீங்களே, இதுக்காகவே எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா உங்க பேரே வைக்கிறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதுங்க டாடி, ஆண் குழந்தை பிறந்ததுன்னா உங்க பேரை வைக்கிறேன். எந்திரிச்சு போடா, குரு ஒன்னேதான். எஸ்கேப். என்ன இனியா, உனக்கு பயங்கரமா டைம் பாஸ் ஆயிடுச்சு போல. அப்பாடி நல்ல வேலைடி, மகேஸ்வரி அம்மாவும் சண்முக அப்பாவும் வந்து காப்பாத்தி விட்டாங்க. இல்ல உன் அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டு ஏண்டி அவன் எல்லாம் மனுஷனாம இருக்கமா, வீட்டுல போட்டு தானே வளர்த்தீங்க. ஐயோ ஒழுங்கு மரியாதையா அன்னைக்கு நைட்டு தூங்கி இருந்தியனா குடிச்சா வயித்துக்குள்ள தானடா கிடக்கணும். நீ என்னென்னமோ கிறுக்கு வேலை பார்த்துட்டு இப்ப ஏன் அண்ணனே குறை சொல்றியா? சாம், இது வேற பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிட போகுது, அதுக்கு முன்ன சமாதானப்படுத்திடு. விடாமு என் ஃப்ரெண்டு தானே, ஓ அண்ணன் தானே. என் ஃப்ரெண்டு ஏதோ ஃபண்ணுக்காக நம்ம நல்லதுக்காக தான் பண்ணிருப்பான். ஓ அப்புறம் அம்மோ, வாழ்க்கைனா ஏற்றமா இருக்கும் இறக்கமா இருக்கும். அத நம்ம வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே அதான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே வாழ்க்கையில ஏற்றமா இருக்க இறக்கமா இருக்கும். இத நமக்கு புரிய வைக்கணும், கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நைட் டைம்ல ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாட வச்சிருக்கான். இதுல இருந்து நமக்கு நல்லதுதான் அவன் பண்ணிருக்கான். அவன் நல்ல மனுஷன், எனக்கு புரியுது. நீயே புரிஞ்சுக்கணும்ல, அதான் உனக்கும் சொல்றேன். சரி சரி வா. அம்மு என்ன வான்னு கூப்பிட்டேன். செல்லம், நீயாடி இது? கல்யாணத்துக்கு முன்னா எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாலும் இப்ப டைமுக்கு கூப்பிடுற பத்தியா? நீ தாண்டி என் பொண்டாட்டி. செல்லமே. இச்சி கையடா. செல்லம், நான் இதுக்கு கூப்பிடல. அப்புறம் பேசணும் போல இருக்க. எது? அம்மா யார்கிட்ட? இங்க யார் இருக்கா? நீ தானே இருக்க, உன்கிட்டதான். ஏய் பேசுற நேரம் ஆடி இது. ஏன் இப்ப பேசக்கூடாதா? ஐயோ அம்மு, இவ்வளவு நாள் அதை தானடி பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டு தானே இருந்தோம். சாம், இதுக்கு முன்ன நீ நல்ல பையனா தானே இருந்த, இப்ப ஏன்? சாவடிக்கிறாளே. அவன் தங்கச்சின்னு அப்பப்ப ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கான். ஏன் இப்ப ஏன்டா உனக்கு? அடியே, அப்ப நீ அன்போட தங்கச்சி, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுடி நமக்கு, என் பொண்டாட்டி நீ. உன்கிட்ட நல்ல பையனா நடந்துக்கிறதுனால எனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? ஏண்டி புரிஞ்சுக்கவே மாட்டியா? எனக்கு உன்கிட்ட இப்ப பேசணும் போல இருக்கு சாம். ஏண்டி நேற்றுக்கு வரைக்கும் அதை தானடி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. சாவடிக்கிறாளே. நான் இல்லடி அழணும். உன்னை நான் எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ என் அம்மா கல்யாணம் ஆயிட்டாலே இப்படிதாண்டி. என்னை பார்த்து உனக்கு பாவமா இல்லையா? நம்ம ஏன் சாம் கல்யாணம் ஆன உடனே இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? கொலாய்க்கிறாளான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ இவ்வளவு நேரமா வரலையான்னு கேட்டது? லவ்வரா இத்தனை வருஷம் பேசிட்டோம். நீ என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு பிறகு உன் பொண்டாட்டியே இது வரைக்கும் உன் பக்கத்துல உட்காந்து நான் பேசல. அதான் நம்ம ஏன் எல்லாரையும் மாதிரி பண்ணணும்? வித்தியாசமா இந்த பால்கனில போய் உட்கார்ந்து பேசுறது, டெரஸ்ல நின்னுட்டு பேசுறது, இப்படி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. என்னடி உளர்ற? மொட்டை மாடியில பேசிட்டே உன் மடியில தலை வச்சு சாஞ்சி தூங்குறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் சாம். அவனுக்கு தங்கச்சின்னு ப்ரூஃப் பண்ற பாத்தியாடி? இவ்வளவு நேரமா அவன் சாவடிச்சிட்டு இருந்தான், தாலி கட்டினதுக்கு பிறகு நீ சாவடிக்கிற பாத்தியா? ஓகேயா? ஆனா ஒண்ணுடி, அவன் தங்கச்சின்னு அப்பப்ப ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்க. என் ஃபீலிங்ஸே உனக்கு புரியலையா சாம்? புரியுதே. இப்ப என்ன தங்கம், என் செல்லத்துக்கு எங்கேயாவது போய் உட்கார்ந்து பேசணும், அப்படித்தானே? சரிடி தங்கம், போலாமா? எங்க? உங்க அப்பா வீட்டுக்கு. அப்பா வீட்டுக்கா? மணிய பாத்தியா? 12 ஆக போகுது. அதுக்கு என்னடி தங்கம், உனக்கு தானே உட்கார்ந்து பேசணும். நீ வா, நம்ம விஆர் வீட்டுக்கு போய் நடு ஹால்ல உட்கார்ந்து பேசலாம். யாரு கேட்டாலும் என் பொண்டாட்டிக்கு என் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசணுமா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றேன். நிஜமாவாடா? ஆமா. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சாம். ஆமாண்டி, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பாத்தியா, இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 12 மணிக்கு கூட என் அம்மா வீட்டை கூட்டு போறதுக்கு நீ ரெடியா இருக்க. ஒரே ஒரு நிமிஷம் இரு, செப்பல் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். செப்பல் போட போறியா? அதிங்க மவள. ஏன்? ஒரு பேச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா உடனே குடுக்குடுன்னு ஓடுறதுக்கு ரெடி ஆயிருவியா? சாம், உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல. இத்தனை வருஷமா அதை தானடி பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு முன்னாடியே ஆசை சாம். என்னது, டெரஸ்ல உட்கார்ந்து மழையில நனைகிறதா? நான் நிறைய படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். கல்யாணம் அன்னைக்கு நைட்டு கல்யாணம் முடிஞ்சதும் ஒய்ஃப டெரஸ்ல எல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார்ந்து பேசுவாங்களே, அதெல்லாம் செம்ம ஃபீல் சாம். பட டைலாக்லாம் விட்டுறாளே. தாலி கட்டினதுக்கு பிறகு கூட பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்டு இருக்கா. எப்படி எல்லாண்டி துக்கப்படுத்துவீங்க என்ன?
ஏண்டி அறிவு கட்டவளே, இத்தனை வருஷம் பேசி இருக்கோம்ல. ஏன்டா திட்டுறா? சரி, பிடிக்கலையா? இல்ல பேசலாம் தானே சொல்றேன். இதெல்லாம் இப்ப உடனே தேவையா? சரி அம்மு, நீ ஒண்ணு பண்ணு, காலையில பேசிக்கலாம். நீ மேல படுத்துக்கோ, பாய் தலகாணி கூட இருக்கலாம், நான் கீழே படுத்துக்கிறேன். கீழே படுக்க போறியா? ஏன்? இல்லாமோ நான் வேற நிறைய எதிர்பார்ப்போட வந்தனா, இப்ப பேசினா சரிப்பட்டு வராது. நீ மேல தூங்கு, நான் கீழே பாய் போட்டு படுத்துக்கிறேன். ஏன் ஒன்னா தூங்குனா? நீ சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரிதான் நான் சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அதான் ஏன்? விருப்பம் இல்லாத பொண்ணு ஒய்ஃபா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலும் ஒன்னும் இல்ல, நீ மேல தூங்கு, நான் கீழே படுத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒத்தையில படுத்தா தூக்கம் வராதே. யாருக்கு? எனக்கு தான். ஓஹோ, அப்புறம்? தனியா படுத்தா தூக்கமே வராது. ஃப்ராடு, எனக்கு ஒண்ணு பத்தி தெரியாதா? யூஎஸ்ல ஒத்தையில தான் இருந்த. இன்னொன்னு, நீ தனியா படுத்தா நல்லா தூங்குவேன்னு எனக்கு தெரியும். நீ தூங்கும் போது லைட்டா உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட எந்திரிச்சிருவேன். என்கிட்ட கதை விட்டுறியா? அப்ப தனியா படுக்கிறது பிடிக்கனா? இப்போ அப்படி பிடிக்கணும் இல்லையே. நீ ஒண்ணு பண்ணு, உன் மாமியாருங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் தூங்கு. ஐயோ, அப்ப மாமா 2 பேரா? வயசு காலங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறடி, உன் புருஷன் என்ன பத்தி யோசிக்கிறியா? படுத்துற அம்மா தாயே, உன் கண்டிஷனுக்கெல்லாம் என்னால இன்னைக்கு உன் கூட தூங்க முடியாது. பெரிய தியாகி வர மக்கு புரியுதா? என்ன? அப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அப்பதானே ரூம்குள்ள வந்தோம், அதான் அப்படி சொன்னேன். என்னது புரியல? புரியாமலே இருக்கட்டும். இல்ல இல்ல இல்ல, எனக்கு புரிய வச்சுட்டு நீ போய் தூங்க, வா போலாம். எங்க? அதான் பேசுனேன்னு சொன்னியே, டெரஸ்ல போய் பேசிட்டு வந்துடலாம். எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் தூங்க போறேன். குட் நைட். இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ்க்கே போயிட்டு வந்துடலாம். என்ன மேடம், எங்க போறீங்க? ஸ்பேஸுக்கு போய் புரிய வைக்க போறீங்களா? அதான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல. சரி, தூக்கம் வருதுங்கிறதா என்ன பார்த்து சொல்லு, இப்பவே தூங்கலாம். சொல்லுடி. பரவாயில்ல சொல்லு, கேக்குறேன். என்ன தூக்கம் வருதா? அது ஏமோ, உனக்கு தூக்கம் வருதுன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு. என்னாச்சு? உன் கண்ணை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஓய், நீ சாமோட பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டியா என்ன பார்த்து புருஷன் மேல உனக்கு மரியாதை இருக்கலாம், ஆனா என்னைக்கும் என் அம்மா யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. இல்ல சாம், அது அது இது வரைக்கும் நீ பக்கத்துல வரும்போது இப்படி ஹார்ட் பீட் வேகமா துடிச்சதே இல்ல. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீ பக்கத்துல வந்ததும் ஹார்ட் பீட் வேகமா துடிச்சிட்டே இருந்தா. ஆமா, எனக்கு கேக்குது. அதான் பேசிட்டு இருக்கலான்னு. நீ தள்ளி போ, சரியாகும். ஆனா இன்னைக்கு என்னால தள்ளி போக முடியாதே. இல்ல, நீ இப்படி பக்கத்துல நிக்கிறதுனாலதான். நான் இப்படி பக்கத்துல நிக்கிறதுனாலதான் உன் ஹார்ட் பீட் வேகமா துடிக்குதுன்னா, உன் மனசு இதுக்கு சம்மதம்னு பச்சை கொடி காட்டிட்டுன்னு அர்த்தம், அப்படித்தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாம், நீங்க இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். சாம், என்னம்மா? நீ ஏன் இப்படி என்ன பார்த்துட்டே நிக்கிற? எனக்கு உன்னை பாக்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, பாக்குறேன், பாப்பேன், பார்த்துட்டே தான் நிப்பேன். ஏன் நான் பாக்குறதுனால உனக்கு எதுனா பண்ணுதா? இல்லம்மா, நான் பாக்குறதுனால உனக்கு எதுனா டிஸ்டர்பன்ஸா இருக்கா? அப்படின்னா நீ பழகிதான் ஆகணும். இனிமே நம்ம ரூம்ல நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்க போறேன், உனக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. அதெல்லாம் இது வரைக்கும் தியரி எக்ஸாம் டைம்ல கூட நான் இவ்ளோ நர்வஸா இருந்ததில்ல. அதுவும் புருஷன் எனக்கு தெரிஞ்சது தானே. ஆனா இது தியரி எக்ஸாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸாம். போ சாம். இங்க நீ கான்சென்ட்ரேட் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும். எப்படி கான்சென்ட்ரேட் பண்றியா? ஏன்? இல்ல, நீ என்னமோ பேசுற, எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆனா பயமா இருக்கு. என்ன பார்த்து பயப்படுறியா? ஓய் அம்மு, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? புரியல. ஐ லவ் யூ. தள்ளுடா. நில்றீ. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும்.
நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்ன தாகம் மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். அங்கிள் நாங்க இப்ப கிளம்புறோம். ஆமா ஆண்டி, நாங்க கிளம்புறோம். அருவி ஆண்டி கிட்டேயும் சொல்லிருங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு. என்ன இனியா இந்நேரத்துல ஒருக்கா வீட்டுக்கு போகணுமா? அதான் அன்பு, நானும் அதை தான் கேக்குறேன். இந்நேரத்துல ஒருக்கா வீட்டுக்கு கூட்டு போகணுமா? அவ வர பிள்ளை தாச்சி பொண்ணு. அதான் அன்பு, இந்நேரத்துல ஒன்றும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம். இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போலாம் வீட்டுக்கு. ஐயோ ஆண்டி, இல்ல நிஜமாவே வீட்டுக்கு கிளம்பணும். அப்பனா உன் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க வரல? ஐயோ ஆண்டி, அது சும்மா அவனை கொஞ்சம் கலாய்க்கலாம் அப்படின்னு தான். அது மட்டும் இல்ல, என்னோட கல்யாணத்துக்கு மொத்த வேலையும் இழுத்து போட்டு அவன் தான் செஞ்சுட்டு இருந்தான். அந்த டைம்ல தான் நான் குருவை பார்த்து அம்மா கூட்டிட்டு வர்றதுக்காக யூஎஸ் போயிருந்தேன். எல்லா வேலையும் அவன் தான் பாத்துக்கிட்டான். ஆனா அவன் கல்யாணத்துக்கு வந்து பார்த்து எடுத்து ஒரு வேலை கூட என்னால பண்ண முடியல. நீ என்ன வேணா வராம இருந்த? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் தானே? இல்லாண்டி விஆர் வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சாம்க்கு அரசங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அரசங்களை பார்த்து அந்த டைமுக்கு வருவாங்க போவாங்க. அவரை பார்த்து எல்லாருக்கும் பயங்கிறதுனால அந்த டைமுக்கு வந்துட்டு போயிருவாங்க. என்னாலதான் ஃபுல்லா வந்து நிக்க முடியல. அதான் கல்யாணத்துக்கு அப்புறமாவது இங்க நிறைய வேலை இருக்கான்ல, அதையும் பாக்கலாங்கிறதுக்காக தான் நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். சரி வந்ததான் வந்துட்டமே, கொஞ்ச நேரம் கலாச்சிடலான்னு தான் அவனை வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். மத்தபடி எதுவும் இல்லாண்டி. அவங்க சந்தோஷம் தானே ஏன் சந்தோஷம். அப்புறம் மயுவை வேற நாங்க ஆர்த்தி கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். இந்த 3 மாசத்துல நாங்க இல்லாம அவ தூங்குனதே இல்ல. போறது வரைக்கும் தூங்காம அப்படியே உட்கார்ந்துருப்பா. குழந்தைக்காகவாவது போகணும்ல. புரியுது அன்பு, ஆனா அவ வர பிள்ளைத்தாச்சி பொண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கலாண்டி. டிராவல் பண்ணக்கூடாதுன்னு மித்திரன் சொல்லல. நாங்க போயிருவோம், நீங்க போய் தூங்குங்க. சொன்னா கேட்கவா போறான்? அன்பு, நைட் டைம் வேற, மழை வேற பெஞ்சிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போனா. சரிங்க ஆண்டி, வரோம். என்னங்க கொஞ்ச நேரம் தாண்டி அன்புக்கு ஒரு போனை பண்ணி பாத்துருங்க. வீட்டுக்கு போயிட்டானா இல்லையான்னு தெரியாதுல்ல. அவன் எப்படியும் கால் பண்ண மாட்டான். நைட்டு நம்ம தூங்கட்டுன்னு தான் பாப்பான். இனியா வர பிரெக்னண்டா இருக்கா. எப்படியாவது இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ண வச்சிடலான்னு பார்த்தேன். கிளம்பியே ஆகணும்னு ஒத்தப்படியா நின்னுட்டான். நேத்து வரைக்கும்னா கூட அவன் கண்டிப்பா அவன் ஃப்ரெண்டு வீட்டுல நின்றுப்பான். இன்னைக்கு இது அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்த வீடு. எப்படியும் இதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சூப்பர் கேரக்டர் மகேஸ்வரி. இப்படி ஒரு சம்பவம் வேற எங்கேயாவது நடந்திருந்ததுன்னா இவங்க சண்டையெல்லாம் ஒன்னில அவன் தங்கச்சி பாசத்தை இழந்திருப்பான், இல்லைன்னா ஃப்ரெண்டை இழந்திருப்பான். ஆனா அவங்க விஷயத்துல சண்டை போட்டாலும் சேர்ந்தாலும் கண்டும் காணாமலும் போய் ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தான், தங்கச்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃப்ரெண்டும் தங்கச்சியும் சண்டை போட்டு மாறி மாறி அடிச்சுக்கும் போது அவங்க பேசின வார்த்தையும் பெருசா எடுத்துக்காம இவன் மட்டும் சாம் பேசின வார்த்தையெல்லாம் பெருசா எடுத்திருந்தான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு சாம் இசை ஒண்ணு சேர்ந்திருக்கவும் முடியாது. அன்புக்கும் சாமுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட பிரச்சனை வந்திருக்கும். ஆனா அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனா பாத்தியா. சரி நீங்க வாங்க, டைம் ஆயிடுச்சுலாம். நீ போ, நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு வரேன். என்ன ஜிலு, வந்ததுல இருந்து அமைதியா என் முகத்தையே பாத்துட்டு நிக்கிறான். இல்ல, இந்த மாதிரி சீன்ல எல்லாம் நீங்க பேசுறதுக்காக நிறைய டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்கலாம். டயலாகா? இல்ல, எதுனா பேசிட்டே இருப்பீங்கலாம். அதான் நீ ஏதாவது பேச வேண்டாம் வெயிட் பண்றேன். சோ என் ஜில்லு நான் ஏதாவது பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கா இல்லையா? இல்ல, ஏதாவது பேச வேண்டாம் பார்த்தேன். சரி, ரூம்குள்ள வரும்போது எதை எடுத்துட்டு வந்த? உங்க அம்மா பால் கொடுத்து விட்டாங்க. சரி, பால் டம்ளர் எடுத்துட்டு வந்தா ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு புருஷன் காலில் எல்லாம் விழுவாங்களே, என் கால நீ நம்ம விழவே இல்லையே பொண்டாட்டி. ஓ, விழணுமா? இரு. இரு, சும்மா தான் சொன்னேன். ஏன்? சும்மா தாண்டி சொன்னேன் மக்கு. உடனே கால விழுந்துருவியா? என்ன? என்ன? இல்ல, அங்கிருந்து குடுக்குடுன்னு வந்த எல்லாதான். அது நீ தலையில வச்சிருக்கல மல்லிப்பூ, அந்த ஸ்மெல் என்ன இழுக்குது. இழுக்கும் இழுக்கும். ஏன் நம்பலையா? அது வந்து குரு. ஆமா ஜிலு, விளையாடிட்டு இருக்கும்போது கூப்பிட்டுட்டே இருந்தெல்லாம். யாரு? நீதான் தங்கம். விளையாடிட்டு இருக்கும்போது கூப்பிட்டுட்டே இருந்தெல்லாம். கண்ணு எடுக்காம வேற பாத்துட்டு இருந்தா. எதுக்கு பார்த்தா, எதுக்கு கூப்பிட்டேன்? அதான் இசை அங்க வச்சே சொன்னாலே, கல்யாண டயர்ட்லாம் வேலை பார்த்துருக்கு, அப்புறம் ரொம்ப நேரம் நின்றுருக்கு, கால்லாம் வலிக்குது, டயர்டா இருக்கு, தூங்கணும் அப்படின்னு. அந்த காரணம் தான் தூக்கம் வந்துட்டே இருந்தது. நீ வந்தா தானே தூங்க முடியும், அதான். ஏன் நான் இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராதா? இல்ல, அது இல்ல, நான் ரூமை பூட்டிடுவேன்ல, அதான் இசை சொன்னாலே. ஆக இசை சொன்ன காரணத்தினாலதான் நீ என்ன கூப்பிட்ட. சரி விடு, எனக்கு டாடி கூட தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் இன்னைக்கு டாடி கூட போய் தூங்க போறேன். ஏன்? இல்ல, நீ தூங்க தானே போறேன். என்னம்மா, தூங்க தானே போறேன். ஆமா, தூங்க தான் போறேன். கிளம்புறியா?
இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. ஆ கேட்கல. உங்களை ஒன்னும் சொல்லல சார். நீங்க உங்க டாடி கூட போய் உங்க டாடியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. ஆனா அது முடியாதே. ஏன்? நீ தானே இப்ப சொன்ன. என் பொண்டாட்டி நீ கோஆபரேட் பண்ணா நான் இங்கேயே தூங்குறேன். எப்படி கோஆபரேட் பண்றியா? ஏன்னா இந்த கோஆபரேட் பண்ற வேட விடவே மாட்டியா? அது அப்பவே நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணியிருந்தா அப்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்திருக்காது. ம். குரு, ம் நீ ஏன் இப்படி பாத்துட்டே நிக்கிற? பார்க்க தாண்டி செய்வேன். ஏன் நான் பாக்குறது உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்ண முடிக்கும். இல்ல, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆமாண்டி, நான் மட்டும் டெய்லி இதையே வேலையா வச்சிருக்கேன் பாத்தியா? நீ ஏதோ பேசி பேசி க்ளோஸ் ஆயிட்டே வர. நீ இப்படி பண்றதுனால எனக்கு ஹார்ட் பீட் தான் நின்னு துடிச்சிட்டு இருக்கு. அப்படிதாம்மா இருக்கணும். டிஸ்டன்ஸ் 0, ஹார்ட் பீட் டபுள். அது பவி இருக்கால, பவி வந்ததும் இது பேசுற டைம் இல்ல. பவி மேட்டர் எல்லாம் நம்ம காலையில பாத்துக்கலாம். ஒன்லி சைலண்ட். இல்லனா ஒரு ஆனாவும் வேண்டாம். நீ எனக்கு இப்ப கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தொலைக்க நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க ஓ எளவோ பஞ்சு உடம்பு நான் இளம முழுவதும் தொலைக்க ஓ செலவ செஞ்ச சிரிப்பு நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடிமைத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க ஓ வம்பு பண்ணுவ நீ வம்பு பண்ணுவ அடி எப்பவுமே இப்படித்தான் ரொம்ப பண்ணுவ கிச்சு பண்ணுவ கிச்சு கிச்சு பண்ணுவ என்ன அங்க இங்க தொட்டு தொட்டு தப்பு பண்ணுவ என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ உன்னை என்னமோ பண்ண போற என்ன பண்ணுவ நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னமே காஃபி போட்டுட்டீங்களா? டெய்லி காலையில அப்பாவும் பிள்ளையுமா ஜாகிங் போவாங்க. அவங்க எந்திரிக்கும் போது 5 மணிக்கெல்லாம் நானே எந்திரிச்சிருவேன். அப்பவே காஃபி எல்லாம் போட்டுட்டு அப்படியே என் வேலையை ஆரம்பிச்சிருவேன். அவனுக்கும் காலேஜ் போக வேண்டியதா இருக்கும். நானும் அப்படிதான். சாம் ஆபீஸ் அனுப்பணும்லாம், அதனால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். ஆனா இந்த ஒரு வாரமா ஒழுங்கா தூங்கவும் இல்ல, தலைவலி வேற. அதான் நீங்க போய் தூங்குங்க நைட்டு நீங்க சொன்னதை நான் போய் தூங்கிட்டேன். 2 பேருக்கு ரூம்க்கு எடுத்துட்டு போறதுக்கு பாலை காய்ச்சி வச்சதோட சரி. படுத்து தூங்கிட்டு இப்பதான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சதான் ஒரு கப் காஃபி குடிக்கலாம் போல இருக்கேன்னு கிச்சனுக்கு போனா காஃபி போட்டு வச்சிருக்கேன். என்னடா இது, முத நாளே என் மருமகளுங்களுக்கு பொறுப்பு வந்துட்டா. எந்திரிச்சிட்டாங்களோன்னு பார்த்தா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நைட்டு சரியான சம்பவம் ஒண்ணு நடந்தது. சாம், சாம் என்னடி? எந்திரிடா. இரு, கொஞ்ச நேரம் கூட தூங்கலாம். எது தூங்கலான்னு என்ன சேர்த்து கூப்பிடுறேன்? எந்திரிடா முத. இருடி. மவன இப்ப மட்டும் நீ எந்திரிக்கல, ஒரு பக்கெட் தண்ணி போட்டு முகத்துல ஊத்தினாலும் ஊத்திடுவேன். இப்ப எந்திரிக்க போறியா? பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? உறங்கி உறங்கி சரியான உறங்கி. அம்மோ, குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டியா? சீ, வாய் மூடுறா. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. என்னமோ காலையிலே குளிச்சுட்ட போலாம். ஆமா, குளிச்சுட்டு உன்னை எழுப்பலாங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆஹா, சரி வா. நிஜமாவா? சீ, நான் கிச்சனுக்கு கூப்பிட்டேன். எது கிச்சனுக்கா? இந்நேரத்துல கிச்சனுக்கு எதுக்குடி போற? அது எப்படி சமைக்கணும் என்ன ஏதுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன், நீ சமைக்கணும், அதுக்கு தான். அடிங்க மொவளா. ஏன் என் அம்மா மகேஸ்வரி அம்மா எல்லாரும் இருக்காங்க. என்ன சமைக்க வச்சு அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? ஓஹோ, பொம்பளைங்க நாங்க சமைக்கும் போது மட்டும் அசிங்கமா இருக்காது, உங்களுக்கு மட்டும் அசிங்கமா இருக்கா? அவ்வளவு அசிங்கம்னா நாங்க சமைக்கிறத சாப்பிடவும் கூடாது. ஏய், ஏன்டி இப்படி படுத்துற? அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டி வேலை வாங்குறான், இவன் வேலை பாக்குறான், அப்படிதானே நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம், பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் நினைச்சுக்கிறாங்க. அடியே, என் அம்மாவும் மகேஸ்வரி அம்மாவும் என்னன்னா நீ சமைச்சு அவங்கள பாத்துப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டேய், உன் அம்மாக்கும் உன் அப்பாக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? என்ன விடிஞ்சதும் தலைக்கீழா பேச ஆரம்பிச்சிட்டா? இங்க பாடுறா, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உன் கூட வாழ்றதுக்கு தான். அதை விட்டுட்டு உன் அம்மாக்கும் அப்பாக்கும் உன் குடும்பத்துக்கெல்லாம் சமைச்சு கொட்டுறதுக்காக இல்ல, அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? இல்லடி, நாளைக்கு அவங்க கிளம்புவாங்க எல்லாம். இந்த 2 நாளும் எதுக்கடி அசிங்கப்படுத்துற?
2 நாள் தாண்டினதுக்கு பிறகு நீ என்ன சமைக்க சொன்னாலும் நான் சமைக்கிறேன். அப்போ என் பொண்டாட்டி கால் மேல காலை போட்டு உட்கார்ந்திருப்பா, நான் அவளுக்கு சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னது. அது அம்மாங்க 2 பேரும் இல்லாத டைம்ல. ஓஹோ, அப்ப அவங்க இருக்கும்போது தோர சமைக்க மாட்டீங்க. ஏண்டி சொல்லல? இங்க பாரு, இன்னைக்கு நீ தெரியாம சொன்னது போட்டோம். உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கெல்லாம் என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு வரல. கத்தாம பேசுடி, திடீர்னு வில்லியா மாறிட்ட. எல்லாருக்கும் தெரியட்டும், உங்க வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்காக நான் இங்க வரல. பாவம் அருவி, நான் ஒரே ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேன். எனக்கு என்னைக்கு மருமக வராளோ அன்னைக்குதான் இந்த சமையல் கட்டு பக்கத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதி போல. அவ அப்பப்ப சமைக்கும் போது எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் லீவு கிடைக்கும்லான்னு எத்தனையோ நாள் புலம்பி இருக்கு அருவி. அம்மா அருவிக்கு இப்படி ஒரு மருமக. சரி, சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சமைக்கலாம் பை. ஷபா, இரு, நான் தலையை காய வச்சுட்டு வந்துடுறேன். அடி பாவி, நைட்டு நல்லா தானடி இருந்த. ஒருவேளை மூளை குழம்பிட்டா இப்ப என்ன சமைக்கிறதுக்கு இழுத்துட்டு போகணுங்கிறா. சாம், நீ மட்டும் அவங்க 2 பேருக்கு முன்ன போய் சமைச்ச மொத நாளே அசிங்கமா போயிரண்டா. என்னது பரமபதம் விளையாடினாங்களா? அதுலயும் சாம்க்கும் குருக்கும் முகத்தை பார்க்கணுமே. பாவம் அன்பு நைட்டு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டான். அட திருட்டு பயலை, அதுக்குதான் இங்க ராத்திரி நின்றுருக்கான். என்னையும் எழுப்பி இருக்கலாம்ல, கொஞ்சமா நானும் சிரிச்சிருப்பேன்ல. இல்ல நீங்க ஏற்கனவே தலைவலியா இருக்குன்னு சொன்னீங்களா, அதான் எழுப்ப வேண்டான்னு விட்டுட்டோம். சாம். என்ன மேடம்? ஓ, அது சரி. கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்க. சரி வா, இப்படி ஒரு செல்ஃபி எடுத்துடலாம். ஏய், குளிச்சிட்டு வாடா மத. இங்க பாரு, 10 நிமிஷத்துல குளிச்சிட்டு கீழே வந்திருக்கணும். ஏன் இருடி, ஏண்டி ஓசை? அத்தை. அட என்னம்மா 2 பேரும் ஒன்னா எந்திரிச்சு வந்திருக்கீங்க? இல்லையா அத்தை, அவ அந்த பக்கத்துல இருந்து வரா, நான் இந்த பக்கத்துல இருந்து வரேன். அதாம்மா 2 பேரும் ஒரே நேரத்துல வெளியே வரீங்கல்ல, அதான் கேட்டேன். இவளுக்கு அவ மெசேஜ் பண்ணிருப்பா, அவளுக்கு இவ மெசேஜ் பண்ணிருப்பா. என்னம்மா, நாங்களே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் எந்திரிச்சோம். இன்னமும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல. அதுக்குள்ள குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சா? என்னமோ சமைக்க கூட இல்ல. அதுக்குதான் அத்தை நாங்க வந்திருக்கோம். எனது சமைக்கிறதுக்கா? டேய், உன் பொண்டாட்டி சமைக்கிறதுக்கு போறேன்னா சொன்னா? ஐயோ ப்ரோ, உன் அம்மாக்கும் அப்பாக்கும் சமைச்சு போடுறதுக்கு நான் என்ன உன் வேலைக்காரியா? அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா? எனக்கு வேணா அவங்க சமைச்சு போடட்டும், அவங்களுக்கு எல்லாம் நான் சமைச்சு போட மாட்டேன்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு கீழே வந்தா. சேம் டயலாக். நாங்க 2 மருமகளுங்க இருக்கும்போது எங்க அத்தைங்க எதுக்காக சமைச்சு கஷ்டப்படணும்? நீங்க இங்க இருக்கிறது வரைக்கும் நாங்க 2 பேரும் தான் சமைப்போம். நாங்க சமைக்கிறத டேஸ்ட் பாக்குறதா உங்க வேலை. மித்ரா, அவ பேசுறா ஓகே, நீ பேசலாமா தங்கம்? அதான் நானும் படிச்சிருவேன், உங்களுக்காக சமைக்க கூட மாட்டேனா? உங்க பிள்ளை இருக்கான்ல சாம். ஆமா இருக்கான். நீதான் போய் சமைக்கணுமா? ஏன் எங்க அம்மா இல்லையா? மகேஸ்வரி அம்மா இல்லையா? நேத்துக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் அடுத்த நாளே நீங்க தான் போய் சமைக்கணுமா? அதெல்லாம் அவங்க 2 பேரும் எல்லா வேலையும் பாப்பாங்க, நீங்க உட்கார்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு என்ன கீழே அனுப்பவே இல்லை தெரியுமா? அது மட்டும் இல்லாத உங்க பிள்ளை என்ன தெரியுமா சொன்னாரு? இத்தனை வருஷம் எங்க அம்மா தானே சமைச்சு போட்டாங்க, இனிமே எங்க அம்மாவே சமைச்சு உனக்கு சேர்த்து போடுவாங்க. நீ கஷ்டப்படாதமா, நீ இங்கே உட்காரு, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சாப்பாட்டா நமக்கு ரூம்லயே கொண்டு தருவாங்கன்னு சொன்னாரு. நான் தான் இத்தனை வருஷம் ஒத்தையில என் அத்தை சமைச்சிருக்காங்க, இனிமே எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்கேன் அத்தை. ஆமா ஆமா, உங்க 2 பிள்ளைங்களுக்கு உங்க 2 பேர் மேல அக்கறையே இல்ல. என்னது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? டேய், நம்ம தலை உருள போகுதுடா.